தம்பிதுரை பேசியிருக்கிறாரு. நாங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்தை திரு தம்பிதுரை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பீகார் மாதிரியான ஒரு வலுவான கூட்டணியை பாஜக இங்க அமைக்கும் அப்படின்னு தான் பரவலா எல்லா செய்திகள்லையும் பேசப்பட்டது. அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஓரணியில் திரள வேண்டும். விஜய் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது முடிந்தது அப்படிங்கிற மாதிரி உங்க பார்வை? விஜய் தேவையில்லை. விஜய் இல்லாமலே ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். ஆனா இது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில ஒண்ணும் பெருசா நடந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா? நீங்களே முன்னாடி நடக்கணும், இதெல்லாம் ஜனவரிக்கு மேலதான் நடக்கும். தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு தம்பிதுரை பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது பாஜக ஏதாவது செய்தி சொல்றாரா சார்? இல்ல அப்படி இல்லை. பொதுவாக பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது தேமுதிக அங்கம் பெறும் ஆட்சி அமையும்னு பேசியிருந்தாங்க. திரு புதிய தமிழகத்துடைய தலைவர் கிருஷ்ணசாமி இன்னைக்கு காலையில் பேசியிருந்தார். அது மாதிரி பலரும் எல்லா திமுக அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற மிச்ச எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அதை மையமாக வைத்து அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்தை திரு தம்பிதுரை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராக இல்லை, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிற கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சார், ஆனால் இந்த பிரச்சனை பாஜகவோட அலையன்ஸ் வச்சதுல இருந்து அதிமுகவை துரத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா அமித்ஷா ஒரு ஆங்கில நாளிதழ் பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு. அதை கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாரு, எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாரு, கூட்டணி ஆட்சி சொல்ல நல்லா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே என்டிஏ அலையன்ஸ்ல இல்லை, ஆனா பாஜக இருக்குது. அதுக்கான ஒரு பதிலாக எடுத்துக்க முடியாதா? அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக வென்று எடுத்துரும். அப்படி வென்று எடுத்து அதிமுக மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த தேவை எப்போ வரும்? ஈவன் கலைஞர் காலத்தில் அப்படி ஒரு தேவை 2006 வந்தபோதும் கூட அவர்கள் அதை நோக்கி போகலை. அப்போ தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் ஒரு தம்பிதுரை அதான் சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு கட்சி ஆட்சி, அதில் திமுக அல்லது அதிமுக என்கிற இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி, அதுதான் தமிழக மக்களது எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்றைக்கு ஆளுகிற திமுக மக்களது நம்பிக்கையை பெறுகிற வகையில் இவர்கள் ஆட்சி அமையலை. அதனால அதிக வாய்ப்புகள் அதிமுக ஆட்சி அமைய இருப்பதாக எல்லோரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. சார், இப்போ இந்த பிரதமர் மோடி கோவை வந்திருந்தார்ல சார், அதில் கூட எடப்பாடி அவர்களை தனிச்சு பேசுவார், ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு சந்திப்பு இருக்கும், கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி எதுவும் சந்திப்பு நடந்த மாதிரி தெரியல. கூட்டணியில் என்ன விவகாரம் இருக்கு? முதல்ல அது மாதிரி விவகாரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனிப்பட்ட சந்திப்புக்கு அதில் என்ன இருக்குது? ஒரு பிரதம அமைச்சர் என்கிறவர் அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிற பாஜக கட்சி, அந்த கட்சியை சார்ந்தவர் பிரதம அமைச்சர், வரவேற்கிறதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக சென்றிருக்கிறார். எனக்கு தெரிந்து பிரதமரோடு தனிப்பட்ட சந்திப்புகளை நடப்பதற்கு எதுவும் முயற்சிகள் நடந்த மாதிரி தெரியல. அதனால் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கலாம்னு ஊடகங்களில் வேணால் யூகமாக செய்திகள் வந்திருக்கும். இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மோடி முக்கியத்துவம் குறைவாக கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு யூகங்கள்லாம் கிளம்பி இருக்கு. அது ஏதாவது நீங்கள் யோசிக்கிறீங்களா? அப்படி ஏதாவது யூகங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வர்ற செய்திகளுக்கும் திமுக ஐடிவிங்க சொல்கிறதுகளுக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கும். அதிமுக மேஜர் பார்ட்னர் என்டிஏ கூட்டணியில் இருக்குது. என்டிஏல இன்னும் மற்ற கட்சிகள் அதில் இணைவார்கள் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதில் பெரிய முக்கியத்துவத்துக்கு இதில் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் மோடியை சந்திருப்பீங்களா அப்படின்னு. அவரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அவங்க கூட நேரம் கேட்டதா, பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களையுமே சந்திக்கல. இது எப்படி ஒரு பின்னடைவு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு எடுத்துக்கலாமா? இல்லை, நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்லியிருக்காங்க, அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் என்று நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அவங்க தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் திரு செங்கோட்டையன் அவர்களே என்ன சொன்னார், நாங்கள் ஒரு முறை தான் பிஜேபியிலிருந்து என்னை கூப்பிட்டாங்க, மீதம் 2 முறை நானாக தேடி சென்று பார்த்தேன் என்று தான் சொல்லியிருக்காரு. அப்போ முயற்சிக்கிறது, இப்போ பிரதமர் இப்போ உங்களை கூப்பிட்டுருந்தா நீங்கள் வேணான்னு சொல்லியிருப்பீங்களே என்ன? அதனால முயற்சிக்கிறது எல்லோரும் முயற்சிக்கலாம். ஆனால் அந்த சந்திப்புக்கான தேவைகள் இருப்பதாக தெரியல. இப்போ இந்த பீகார் வெற்றி அது அதுக்கப்புறம் பீகார் மாதிரியான ஒரு வலுவான கூட்டணியை பாஜக இங்கே அமைக்கும் அப்படின்னு தான் பரவலாக எல்லா செய்திகள்லையும் பேசப்பட்டது. அதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நடக்குதுங்களா சார்? இல்லை, அதாவது பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. அந்த பீகார் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல 10,000 ரூபாய் கொடுத்தாரு, அது ஒரு வலுவான காரணம். என்னுடைய பார்வையில் சிராக் பஸ்வான் சென்ற முறை என்டிஏ கூட்டணியில் நிதிஷ்குமார் கட்சிக்கு எதிராக அவர் வேட்பாளர்களை நிறுத்தி வைத்திருந்தார். அதனால் ஒரு பெரிய பாதிப்புகளை நிதிஷ்குமார் சந்தித்தார். அதனால் வாக்கு இழப்புகள் ஏற்பட்டது. அந்த கூட்டணியில் சில சேதாரங்கள் ஏற்பட்டது. இந்த முறை தனித்து போட்டியிட்ட சிராக் பஸ்வான் தனித்து போட்டியிட்ட அவர் சில சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருந்தார். இந்த முறை என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து பயணித்தார். அது ஒரு வாக்கு பலத்தை கொடுத்தது. அடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர் தனித்து போட்டியிட்டார். அடுத்து ஓவைசி அவர் தனித்து போட்டியிட்டு 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். இப்போ நீங்கள் இந்த 3 பேருடைய இம்பேக்ட், சிராக் பஸ்வான், பிரசாந்த் கிஷோர், ஓவைசி பார்த்தீங்கன்னா, ஓவைசியும் பிரசாந்த் கிஷோரும் பிரித்தது, இவர் சிராக் பஸ்வான் என்டிஏல சேர்த்தது. இதனுடைய இம்பேக்ட் 10% வாக்கு. இதனுடைய இம்பேக்ட் மட்டுமே இந்த 3 பேர் மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா 10% வாக்கு வங்கி இருக்கும். இதுதான் என்டிஏ கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசமே. அப்போ சிராக் பஸ்வான் வெளியில் இருந்திருந்தால் என்டிஏ கூட்டணி பாதிச்சிருக்கும். பிரசாந்த் கிஷோரும் ஓவைசியும் இந்தியா கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு இருந்தார்கள்னா இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் பலமாயிருக்கும். அப்போ இந்த இம்பேக்ட் 10% தான். இதிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எதிர்க்கட்சி வாக்குகள் சிதறக்கூடாது. பிரசாந்த் கிஷோரை போலவோ ஓவைசியை போலவோ அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஓரணியில் திரள வேண்டும். அப்ப இது சேர்த்துனீங்கன்னா ஆளுகிற வாய்ப்பை அதிமுக, தனித்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை அதிமுக பெறும். சார், இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு அது எல்லாத்தையுமே தாண்டி அதிமுக ஒருங்கிணைப்பு அது இன்னும் மக்களிடத்திலே அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது ஏதாவது பாஜக முயற்சி பண்றாங்களா சார்? அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள தினகரனை கொண்டு வருவதற்கு முயற்சித்தாங்க. முதல்ல தினகரனா தான் நான் என்டிஏ விட்டு வெளியில போறேன் என்று சொன்னார். என்டிஏ கூட்டணியிலிருந்து வேற யாரும் அவரை விலக்கிடல. இல்ல வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியில இணைக்க மாட்டேன்னு தான் சொன்னார். ஆனா கூட்டணிக்குள்ளேயே அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்ப அது தினகரன் ஏதோ அதிமுக ஆட்சி அமைந்து விட கூடாது என்கிற நோக்கத்தோட வாக்கு பிளவுகளை ஏற்படுத்தி திமுக ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லைன்னா என்டிஏ கூட்டணியில் அனைவரும் இணைந்து பயணிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் மாற்று கருத்து இருப்பதாக எனக்கு தெரியல. இப்போ எப்படி சார், இப்போ அதிமுக தொண்டர்களுமே ஒரு விரக்தி அடைந்த மனநிலை தானே. இப்போ ஓபிஎஸ், செங்கோட்டையன் வேற வெளியே வந்தது. இப்போ நீங்க ரொம்ப நாளா ஒருங்கிணைப்பை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பிரஸ்டேஷனுக்குள்ளார அதிமுக தொண்டர்களே போயிருப்பாங்களா? சென்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு மிக மோசமான ஒரு நிலையில பிரதம அமைச்சர் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பொதுமக்கள் வாக்குகளே அதுல பெருசா இல்லை. அதிமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள் வாக்கு இது மட்டும்தான் அந்த ஒர்ஸ்ட் 21% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. தேமுதிகவும் சேர்த்துனீங்கன்னா 23% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி அந்த வாக்குகளையும் நீங்க சேர்த்துனீங்கன்னா 39% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். இன்றைக்கு திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கிற அதிருப்திகள், சட்டம் ஒழுங்கு, தினசரி நடக்கக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்கு, காவல்துறை செயலிழந்து காணப்படுகிறது. அடுத்து மக்கள் நல திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்குது.
லஞ்சம், ஊழல் மிக அதிகமாக இருக்கு. அப்போ மக்கள் ஒரு மாற்றத்துக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மக்கள் ஒரு மாற்று சக்திக்கு வாக்களிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டியது அந்த அதிமுக கூட்டணியினுடைய கடமை. அதை செய்தால் நிச்சயமாக ஒரு 50% வாக்குகளை அதிமுக பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ இதில் தாவேக்காவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்போ இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக தம்பிதுரை பேசுறது தேமுதிக அவங்களை தாண்டி தாவேக்காக்கும் தானே, ஏன்னா அவங்களும் தான் இந்த கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது என்ன பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு உடனே அவரை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு அதிகரிச்சது. இல்லை விஜயோடெல்லாம் கூட்டணி இல்லை, அந்த அவருடைய பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டார் இல்லையா, அதற்கு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவர்களிடத்துல இல்லை. ஒரு பிரசாந்த் கிஷோரை போல, அது இன்னும் சொல்ல போனால் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தோற்று விட்டார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கல, விஜய் தோற்று விட்டார். அப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் பெற்ற 3-4% வாக்குகளை தான் தமிழகத்தில் விஜய் பெறுவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. காங்கிரஸ்காரங்களுக்கு விஜயோடு சென்று விடலாமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி போனாங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து இன்னொரு 5-6% வாக்குகள் குறைந்து அது விஜய்க்கு செல்லுகிற பட்சத்தில் விஜய் ஒரு 10-12% வாங்கலாம். திமுக கூட்டணி இன்னும் பலம் குறையலாம். அது அதிமுக கூட்டணியை அதிகமாக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த அடிப்படையில் தான் அந்த தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை இதெல்லாமே நடக்கல, விஜய் எங்களுக்கு சுமை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அதிமுக பாஜக தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? விஜயே தானே சொன்னாரு, நாங்க விஜய் தலைமையில் ஆட்சி, விஜய் முதலமைச்சர், அப்படித்தானே அவர் சொன்னாரு. அப்போ அதனால அவர்களது முடிவு. அதிமுகவும் 2011 விஜயகாந்த் எப்படி அதிமுகவோட கூட்டணி அமைத்திருந்தாரோ அதுபோல ஒரு எதிர்பார்ப்பு தான், அது மாதிரியான ஒரு கூட்டணிக்கு உண்டான எதிர்பார்ப்பு தான் அதிமுகவில் இருந்தது. அது இல்லை என்று விஜய் அறிவித்து விட்டதற்கு பிறகு யாரும் விஜயை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இப்போ இந்த தேமுதிக நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அவங்களுமே இந்த இந்த மந்திரி சபையெல்லாம் பேசுகிறாங்க. இங்கே பாஜகலேருந்து மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பாண்டாலாம் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தினார், அது எதுவும் கை கூடலையா? இதெல்லாம் எல்லா காலகட்டங்களும் எனக்கு தெரிஞ்சு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அன்றைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி, அப்போ ஒவ்வொரு தேர்தலப்போ சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி, எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு. இதெல்லாம் காலங்காலமாக தமிழ்நாட்டில் எல்லா சிறிய கட்சிகளும் பெரிய கட்சிகளிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் தேர்தல்னு வருகிற பொழுது ஒன்று திமுக அல்லது அதிமுக என்கிற இந்த 2 திராவிட கட்சிகளுக்குள்ள தனித்து ஆட்சி அமைக்கிற வகையில் தான் அந்த கூட்டணியை கட்டமைப்பார்கள். ஆனால் இப்போது டிசம்பர் வந்துருச்சுல்ல சார், கிட்டத்தட்ட உனக்கு 1 மாதம் தான் இருக்குது. உனக்கு ஜனவரி வந்துருச்சுன்னா தேர்தல் மூடுக்கு எல்லாருமே போயிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி ஒன்றும் இல்லையா? நீங்களே முன்னாடி நடக்கணும், இதெல்லாம் ஜனவரிக்கு மேலே தான் நடக்கும். இப்போ இது வரைக்கும் இப்போ திமுக ஒரு வலுவான கூட்டணியில் அமைச்சு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஒரு திமுகக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிற மனநிலையில் தானே போய்கிட்டு இருக்கு. ஓட்டு போடுறது மக்கள் தானே. அடுத்து எல்லா நேரங்களிலும் அந்த கூட்டணி கணக்கு வெற்றி பெற்று விடாது, அது கை கொடுக்கும். வாக்குகளாக மாறுகிற பட்சத்தில் கணக்கு பேப்பரில் சக்கரைன்னு எழுதிட்டு அது இடிக்காது. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த வருகையில் கூட பெருசாக அவர் ஒன்றும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசின மாதிரி தெரியல. இப்போ மேற்கு வங்கமெல்லாம் போனோம் அப்படின்னா மம்தா பானர்ஜியை கடுமையாக எதிர்த்து பேசுவார். ஆனால் இங்கே அந்த ஒரு போக்கு கடைபிடிக்கிற மாதிரி தெரியல. பீகார் காற்று கோயம்புத்தூரில் வீசுதுன்னு சொல்லிட்டார்ல, தமிழ்நாட்டில் வீசுதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் அவ்வளோதானே. பீகாரை போல இந்த கூட்டணி 200க்கு மேலே ஜெயிக்கும், திமுக கூட்டணி ஒரு 20-30 சீட்டுக்குள்ளே சுருங்கிரும் அப்படிங்கிறத நான் அர்த்தம். பிரதமர் அப்போ என்ன பிரதமர் பேசுகிற ஒரு பிரதம அமைச்சர் அவர் லெவலில் ஒரு பிரதமர் யார் பிரதம அமைச்சராக இருந்தாலும் வெற்றி கொண்டான் ரேஞ்சுக்கு பேச மாட்டாங்கல்ல, அவங்க ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உங்க கருத்து தான், பொறுத்திருந்து பாருங்க. அவரும் சொல்றாரு எல்லாமே உன்னை தேர்தல் நேரத்தில் கைகூடி வரும், கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்றாரு. அந்த கருத்தை தான் நீங்களும் வெளிப்படுத்துறீங்களா சார்? அதிமுகவில் எப்படி நினைக்கிறாங்கன்னு தான் நீங்க கேட்டீங்க, அதுதான் நானும் சொன்னேன். ஏன்னா அவருமே இதுதான் பொறுத்துருங்க தான். ஏன்னா மெகா கூட்டணி சொன்னாரு, பிள்ளையார் சொல்லி, ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. தேமுதிகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல. இது வரைக்குமே பெரிய கூட்டணி இல்ல. இங்க ஒரு களம் அமைச்சு அவங்க தயாரா போய் நிச்சயமாக வாய்ப்புகள்ங்கிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது பயணித்த
அதிமுக, நாடாளுமன்ற தேர்தலின் போது பயணித்த என்டிஏ, இந்த ரெண்டும் இணைந்து தினகரன் ஓபிஎஸ் உள்பட கூட்டணி அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறி விஜயோடு கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தேதிக்கு பேசப்படுகிறது. ஆனா விஜய் அவர் சேலத்துல அனுமதி கேட்கிறாருல சார், மறுபடியும் நான் பிரச்சாரத்துக்கு போறேன் அப்படின்னு அவர் ஏதோ தனிச்சு போட்டிடுற மாதிரி தானே தெரியுது. நேத்து செல்வ பெருந்தகை கூட தெளிவுபடுத்திட்டாரு, இந்த கூட்டணிங்கிறதுலாம் நாங்க திமுகவோட தான் இருப்போம், நாங்க வெளியே எங்கேயும் போக மாட்டோம்னு செல்வ பெருந்தகைன்னு சொல்றாரு. உதயநிதியுமே அதை வழிமொழிகிறாரு. உதயநிதி திமுக தானே இருக்காரு, அவர் காங்கிரஸ்ல இல்லை. செல்வ பெருந்தகை முதல்ல ஏன் டெல்லி போயிட்டு வந்தார் அவசரமானு கேளுங்க, அதை விளக்கம் சொன்னாருன்னா போறோம். ஏன் ஜோதிமணி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க, ஏன் ஜோதிமணி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரோடு இணைந்து கரூரில் திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க, இதுக்கு விடை கண்டுபிடிங்க. அப்போ காங்கிரஸினுடைய கோணத்தில் என்ன மாறுதல் தெரியுது, அதை பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட விஜய் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது முடிந்தது அப்படிங்கிற மாதிரி உங்க பார்வை? விஜய் தேவையில்லை, விஜய் இல்லாமலே ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றுவிடும். விஜய் பெறுகிற வாக்குகள் திமுக கூட்டணியுடைய வாக்குகளை சிதறடிப்பது, சேதாரப்படுத்துவதாகத்தான் அமையும். இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு எப்படி சார் சாத்தியமா? ஏன்னா அந்த ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க எல்லாமே வலியுறுத்தினாங்க, உங்களுடைய வலியுறுத்துதல், இந்த ஒருங்கிணைப்பு எப்படி சார், அது என்ன நிலைமையில இருக்கு? இது காலப்போக்கில் இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, சென்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் பாருங்க, எந்தெந்த தொகுதிகளில் என்டிஏ அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க, குறிப்பா பிஜேபி இல்லாத மற்றவர்கள் போட்டியிட்டு பெற்றிருக்கிறாங்க, அந்த இடங்கள்ல ஒரு தாக்கம் இருக்கும். அவர்கள் மீண்டும் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் இன்றைய தேதிக்கு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னும் இருக்கு. அது இனி காலப்போக்கில் டிசம்பர் இறுதிக்குள் அல்லது ஜனவரி முதல் வாரத்துக்குள் ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டால் இன்னும் வெற்றி சுலபமாக அமையும். நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார்? அதிமுக தொண்டர்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க இந்த 26 தேர்தல்? இல்லை, நிச்சயமா இந்த முறை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. அதை நழுவ விட்டுவிடக் கூடாது. எப்படி ஏனும் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து இந்த கூட்டணி வழிநடத்தப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக உறுதியாக பெறும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.